Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்பர் லிம்ஸ்ல உள்ள போன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இந்த வீடியோல நம்ம ஆஸ்டியாலஜில உள்ள எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஆஸ்டியாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம போன்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன போன் இருக்கு அப்படிங்கறத ஒரு அனிமேஷன்ல நம்ம பார்த்துருவோம். அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போன்ஸையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன போன் கவர் பண்ண போறோம் அப்படின்னா கிளாவிக்கல் அப்படிங்கிற போனோட அனாட்டமி தான் கவர் பண்ண போறோம். ஆஸ்டியாலஜி கவர் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அனிமேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பர் லிம்ல உள்ள டோட்டல் போன்ஸ் எல்லாமே நம்ம 3D படிப்போம். அண்ட் அதுக்கடுத்து நம்ம கிளாவிக்கலோடது தனியாக படிப்போம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அப்பர் லிம்ல ஒரு இம்பார்ட்டன்டான போன் கிளாவிக்கல். ஓகேவா? கிளாவிக்கல் அப்படிங்கிற போன். அண்ட் அதுக்கப்புறம் இங்க உள்ள இந்த போன் பேர் என்ன அப்படின்னா ஸ்கேப்புலா. அண்ட் அதுக்கப்புறம் இங்க உள்ள ஆர்ம்ல உள்ள பெரிய போன் என்ன அப்படின்னா ஹியூமரஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோர் ஆர்ம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீடியல் சைட்ல நமக்கு ஒரு போன் இருக்கும். இந்த போன் பேர் என்ன அப்படின்னா அல்னா. அண்ட் லேட்டர்ல உள்ள போன் பேர் என்ன அப்படின்னா ரேடியஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்மளோட அப்பர் லிம்ல போன். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன போன்ஸ் எல்லாம் நம்ம இன்னுமே கொஞ்சம் ஜூம் பண்ணி படிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட விரிஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம விரிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் லொக்கேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் இருக்கும். அண்ட் அது போக நம்மளோட ஹேண்டோட சேர்ந்து நம்ம விரிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? விரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன போன்ஸாக இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது கார்பல் போன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு பெருசாக ஒரு போன் இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டாகார்பல் போன். ஓகேவா? இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டாகார்பல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல மெட்டாகார்பல் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்போம். ஏன் இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, எந்தெந்த நம்பர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ தட் நம்ம மெட்டாகார்பல் அப்படிங்கிறது இத்தனை மெட்டாகார்பல் இருக்கிறனால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒவ்வொரு நம்பராக கொடுத்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இது ஃபுல்லாவே ஃபேலன்சஸ் அப்படி சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா ப்ராக்சிமல் ஃபேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்சிமல் ஃபேலஞ்சஸ். அண்ட் அதுக்கப்புறம் இது டிஸ்டல் ஃபேலஞ்ச். ஓகேவா? இது என்ன அப்படின்னா நடுவில் இருக்கிறனால இது பேர் என்ன அப்படின்னா மிடில் ஃபேலஞ்ச். ப்ராக்சிமல் ஃபேலஞ்ச், மிடில் ஃபேலஞ்ச் அண்ட் டிஸ்டல் ஃபேலஞ்ச். இந்த மாதிரி எல்லா ஃபிங்கருக்குமே இருக்கும் எக்ஸப்ட் தம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது என்ன படித்தோம் மெட்டாகார்பல் அப்படின்னு படித்தோம். அண்ட் இது ப்ராக்சிமல் ஃபேலஞ்ச், டிஸ்டல் ஃபேலஞ்ச் மட்டும் தான் இருக்கும். நமக்கு மிடில் ஃபேலஞ்ச் இருக்காது. ஸோ தம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக படிக்கணும். தம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் ஃபேலஞ்ச் இருக்கும், மிடில் ஃபேலஞ்ச் கிடையாது. ஓகேவா? இதுதான் அப்பர் லிம்ல உள்ள போன். ஓகே, நீங்க இப்போ அனிமேஷன் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதுல நம்ம அப்பர் லிம்ஸ்ல உள்ள எல்லா போனுமே நம்ம கவர் பண்ணிருப்போம். இன்னைக்கு நம்ம கிளாவிக்கல் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எந்த ஒரு ஆஸ்டியாலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா அதோட சைட் டெமினேஷன் படிக்கணும். அதாவது இப்போ நம்ம அனாட்டமி படிக்கும்போது நமக்கு ரெண்டு போனுமே நம்ம கையில இருக்கும், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. நம்ம எந்த சைடு உள்ள போன் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் சைடு டெமினேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கடுத்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இப்போ கிளாவிக்கலை பொறுத்த வரைக்கும் கிளாவிக்கலுக்குன்னு ஒரு சில பெக்குலாரிட்டிஸ் இருக்கும். பெக்குலாரிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ கிளாவிக்கலுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ கிளாவிக்கலுக்கு மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும், மிச்சம் எந்த போனுக்குமே இருக்காது. ஸோ தட் கிளாவிக்கலை படிக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிக்கல் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த அனட்டமிக்கலோட ஃபீச்சர்ஸ் நம்ம படிக்கணும். அனட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். இப்போ கிளாவிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன படிப்பு அப்படின்னா கிளாவிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஷாஃப்டை பத்தி படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு எண்ட் இருக்கும். இப்போ கிளாவிக்கல் அப்படிங்கிற போன்ல நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டு எண்ட் இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா மீடியல் லைன், இன்னொன்னு என்ன அப்படின்னா லேட்டர் லைன். ஓகேவா? மீடியல் லைன் அண்ட் லேட்டர் லைன் பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கணும். மீடியல் லைன் எப்படி இருக்கு, மீடியல் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும், லேட்டர் லைன் எப்படி இருக்கு, லேட்டர் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது படிப்போம். அண்ட் லாஸ்டா இந்த கிளாவிக்கல்ல நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் பத்தி படிப்போம். ஓகேவா? அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்னென்ன மசில் இங்க இன்சர்ட் ஆகுது, என்னென்ன லிகமெண்ட்ஸ் இன்சர்ட் ஆகுது, என்னென்ன கேப்சூல் இங்க அட்டாச் ஆயிருக்கு, அண்ட் அது போக மீடியல் அண்ட் லேட்டர் என்னென்ன ஜாயின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் படிப்போம். ஸோ தட் அட்டாச்மெண்ட்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல படிப்போம். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தியரி பார்ட் எல்லாமே படிப்போம். எப்படி சைடு எலிமினேஷன், இப்படி அதோட பெக்குலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத தியரி பார்ட்ல நம்ம படிச்சுட்டு அண்ட் ஃபைனலா நம்ம அனிமேஷன் வீடியோக்குள்ள போகலாம். அனிமேஷன்ல
இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டினோட் வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சைட் டினமினேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு கிளாவிக்கல் போன் வந்துட்டு இருக்கு. அந்த போனோட எந்த சைடு, அதாவது ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ கிளாவிக்கலுக்கு வந்து இன்னொரு நேம், கிளாவிக்கல் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஏன் வந்து நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து லத்தீன்ல வந்து ஸ்மால் கீ அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஓகேவா? இந்த கிளாவிக்கல் அப்படிங்கிறது ஒரு சின்ன போனா இந்த மாதிரி வந்து இருந்தாலும், இந்த கிளாவிக்கல் வந்து என்ன அப்படின்னா ஒரு லாங் போன். லாங் போன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன். போனில் வந்து நம்ம நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஷார்ட் போன், irregular போன், ஃப்ளாட் போன், அப்புறம் வந்துட்டு நமக்கு செசமாய்ட் போன், அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. அதில் இந்த கிளாவிக்கல் வந்து ஸ்மாலான ஒரு போனாக இருந்தாலும் இது வந்து ஒரு லாங் போன் கடியில் தான் வந்து வரும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட மேஜர் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஷோல்டரை வந்து சப்போர்ட் பண்ணுறதா. ஓகேவா? ஷோல்டரை வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம ஆர்மை வந்துட்டு தனியாக வந்து ஸ்விங் பண்ண வைக்கிறது தான் இதோட வேலை. இப்போ கிளாவிக்கல்ங்கிறது நம்மளோட அனிமேஷன்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ கிளாவிக்கல் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் அண்ட் ஹியூமரஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இங்கே தான் நமக்கு வந்து ஆர்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நம்ம பாடி வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இப்போ பாருங்க, கிளாவிக்கலோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கனால, இந்த கிளாவிக்கல் இருக்கனால நமக்கு ஆர்ம் வந்து தனியாக வந்து ஸ்விங் ஆகுது. ஸோ தட் தனியாகவே வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து தனியாக வச்சுக்கிறது தான். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது இந்த கிளாவிக்கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து அப்பர் லிம்மோட வெயிட்டை வந்து நம்ம ஸ்டர்னமுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு ஒர்க்குமே வந்துட்டு இந்த கிளாவிக்கல் தான் வந்து பண்ணுது. இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்குமே வந்து இந்த கிளாவிக்கல் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த போனை பொறுத்த வரைக்கும், இந்த கிளாவிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கலான ஒரு ஷாஃப்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து ஷாஃப்ட் அப்படிங்கிறது சென்டராக உள்ள பார்ட்டு. அண்ட் அது போக வந்து நமக்கு 2 எண்ட் இருக்கு. மீடியல் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு டுவோர்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ நம்ம பாடியை வந்துட்டு நம்ம சென்டராக இப்படி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இதான் வந்து சென்டர் லைன். ஓகேவா? இப்போ இந்த சென்டருக்கு பக்கத்தில் உள்ள எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீடியல்னு சொல்லுவோம். இதே வந்து சென்டருக்கு வெளியில் இந்த மாதிரி அப்பர் லிம்லாம் வெளியில தானே வந்துட்டு இருக்கு. ஸோ அது இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டரல் சொல்லுவோம். ஸோ அது நம்ம எந்த பார்ட் வந்து படிக்குமோ அந்த பார்ட்டுக்கு எப்பயுமே மீடியல் என்ன இருக்கு, லேட்டரல் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ கிளாவிக்கலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மீடியல் எண்ட் அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது வந்து லேட்டர் எண்ட். ஓகேவா? ஸோ தட் கிளாவிக்கலை வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து இதோட சைட் டிட்டர்மினேஷன் வந்து நம்ம வந்து படிக்கலாம். சைட் டிட்டர்மினேஷன் வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி என்ன சொன்னேன், மீடியல் எண்ட் லேட்டரல் எண்ட் 2 வந்து நான் சொன்னேன் இல்லையா? இப்போ லேட்டரல் எண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான ஸ்ட்ரக்சராக வந்துட்டு இருக்கும். லேட்டரல் எண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? லேட்டரல் எண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மீடியல் எண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த லேட்டரல் எண்டை கம்பேர் பண்ணும்போது மீடியல் எண்ட் வந்து பெருசாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல் ஷேப்ல வந்துட்டு இருக்கும். ஓகேவா? மீடியல் எண்ட் வந்து எப்படி இருக்கும், குவாட்ரிலேட்டரல் ஷேப்ல வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷாஃப்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கர்வ்டா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கர்வா வந்துட்டு ஷாஃப்ட் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கர்வா வந்துட்டு அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கர்வா வந்துட்டு இந்த ஷாஃப்ட் வந்துட்டு இருக்கும். இந்த ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதோட கான்கேவ், இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்கேவ்னு சொல்லுவோம். இந்த கான்கேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து கான்கேவிட்டி வந்துட்டு இருக்கு அண்ட் இது போக இங்கே வந்து என்ன அப்படி இருக்கா கான்வெக்சிட்டி இருக்கு. எங்கெங்கெல்லாம் மேடு வந்துட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்வெக்சிட்டி அப்படி சொல்லுவோம். இதே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பள்ளம் இருந்தது அப்படின்னா அது வந்து கான்கேவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ கிளாவிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஷாஃப்டை வந்து அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஷாஃப்டை வந்துட்டு நமக்கு வந்து இது வந்து மீடியல் 2/3. ஓகேவா? மீடியல் 2/3 அப்புறம் வந்து லேட்டரல் 1/3. லேட்டரல் 1/3 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ லேட்டரல் 1/3 என்ன அப்படின்னா நம்ம கிளாவிக்கலுக்கு லேட்டரலாக உள்ளது. இப்போ லேட்டரல் எண்டு பக்கத்தில் இருக்கிறது லேட்டரல். ஓகேவா? இதே மீடியல் பக்கத்தில் இருக்கிறது நம்ம மீடியல். இப்போ மீடியல் 2/3 அண்ட் லேட்டரல் 1/3 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த மீடியல் 2/3 வந்து நமக்கு இதில் பார்த்தாலும் நமக்கு தெரியும் மீடியல் 2/3 எப்படி இருக்கு, கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கு. இதே லேட்டரல் 1/3 எப்படி இருக்கு, கான்கேவா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம நல்லா வந்து பார்த்துக்கணும். அண்ட் அது போக வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து சைட் டிட்டர்மினேஷன். ஓகேவா? சைட் டிட்டர்மினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளாவிக்கலை கையில் எடுத்தோடனே நீங்க மீடியல் சைடு எப்படி இருக்கு, லேட்டரல் சைடு எப்படின்னு பார்த்துக்கோங்க. மீடியல் சைடு வந்து நமக்கு குவாட்ரிலேட்டரலா நல்லா பெருசா வந்துட்டு இருக்கணும். லேட்டரல் எண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிளாட்டா வந்துட்டு இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஷாஃப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியல் சைடில் வந்துட்டு அது கான்வெக்ஸா வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி கான்வெக்ஸா வந்துட்டு இருக்கணும்.
இந்த மாதிரி கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கணும். இது லேட்ரல் சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி கான்கேவாக வந்துட்டு இருக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் மாற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கான்வெக்ஸ் கான்கேவ் ஒழுங்காக வந்து வராது, அது போக இந்த எண்டுமே ஒழுங்காக வந்து வராது. ஸோ தட் இதை வச்சு வந்து நீங்கள் சைட் எலிமினேஷன் வந்து பண்ணணும். ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து வந்து பெகுலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிக்கலை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்து போயிடலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னா ஷாஃப்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா பெகுலாரிட்டிஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ இன்னுமே லென்த்தாக வந்து போயிடும். ஸோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பெகுலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிக்கலை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாஃப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஷாஃப்ட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாஃப்ட் அப்படிங்கிறது சென்டர் கிளாவிக்கலில் உள்ள ஒரு சென்டர் பார்ட் தான் வந்துட்டு இதுதான் வந்து ஷாஃப்ட். ஓகேவா? இந்த ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி டிவைட் பண்ணும், மீடியல் 2/3 அப்புறம் வந்து லேட்டல் 1/3. ஓகேவா? மீடியல் 2/3 அப்புறம் லேட்டல் 1/3 வந்து நம்ம வந்து டிவைட் வந்து பண்ணியிருப்போம். ஓகேவா? அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து லேட்டல் 1/3 மீடியல் 2/3 நம்ம தனித்தனியாக வந்து படிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா லேட்டல் 1/3 ஆஃப் த ஷாஃப்ட் வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? லேட்டல் 1/3 ஆஃப் த ஷாஃப்ட் வந்து படித்ததுக்கப்புறம் நம்ம மீடியல் 2/3 வந்து படிக்கலாம். லேட்டல் 1/3 ஆஃப் த ஷாஃப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 2 பார்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன பார்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர். ஆன்டீரியர் பார்டர் அப்புறம் வந்து போஸ்டீரியர் பார்டர் வந்துட்டு இருக்கு. இந்த ஆன்டீரியர் பார்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கான்கேவா வந்துட்டு இருக்கும். அண்ட் போஸ்டீரியர் பார்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கான்வெக்ஸா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு 2 சர்ஃபேஸுமே வந்துட்டு இருக்கு. என்னென்ன சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா 2 சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து என்னென்ன சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு சுப்பீரியர் சர்ஃபேஸ் அண்ட் தென் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இந்த மாதிரி 2 சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சப்குடேனியஸாக வந்து இருக்கும். சப்குடேனியஸ் அப்படின்னா நம்ம வந்து கையை வச்சு தொட்டாலே நீங்களுமே டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ கிளாவிக்கல் அப்படிங்கிறது காலர் போன் தானே, இந்த போனை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போனை வந்து நம்மளால டச் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கையாலே நம்ம வந்து டச் பண்ண முடியறதுனால நம்ம வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து நம்மளால டச் வந்து பண்ண முடியும். இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் வந்து நம்மளால டச் வந்து பண்ண முடியாது. அந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா விச் ப்ரெசன்ஸ் அண்ட் எலிவேஷன் ஒரு கோனாய்ட் அப்படிங்கிற ஒரு டியூபர்குள் வந்துட்டு இருக்கும். இந்த டியூபர்குள் வந்து ஒரு எலிவேஷன் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? கோனாய்ட் டியூபர்குள் அப்புறம் வந்து வி ஹேவ் அண்ட் ட்ரெபீசாய்ட் ரிட்ஜ் இந்த மாதிரி 2 இது வந்துட்டு இருக்கும். ஓகேவா? கோனாய்ட் டியூபர்குள் அண்ட் ட்ரெபீசாய்ட் ரிட்ஜ் இந்த மாதிரி வந்துட்டு 2 வந்து நமக்கு வந்து லொக்கேட் வந்து ஆயிருக்கும். இது வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். இப்போ வந்து நம்ம கிளாவிக்கல் அப்படிங்கிறத நம்மளோட டயக்ராமில் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா கிளாவிக்கலில் வந்துட்டு நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து கிளாவிக்கலில் வந்துட்டு எப்படி இருக்கும் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? கிளாவிக்கல் வந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் லேட்டல் 1/3 இந்த சர்ஃபேஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நமக்கு எத்தனை பார்டர்ஸ் இருக்குது, 2 பார்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டீரியர் பார்டர், இன்னொன்று வந்து போஸ்டீரியர் பார்டர். ஆன்டீரியர் பார்டர் எப்படி இருக்குது கான்கேவாக வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி பள்ளமாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து ஆன்டீரியர் பார்டர், இது வந்து ஆன்டீரியர் பார்டர். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வந்து கான்கேவாக வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி பள்ளமாக. இதே போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கான்கேவாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து இதோட பார்டர் ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் லேட்டல் 1/3 வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் அது போக வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 சர்ஃபேஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். நமக்கு சுப்பீரியர் சர்ஃபேஸ், இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தோம். சுப்பீரியர் சர்ஃபேஸுங்கிறது இப்படி தான், நம்ம ஆன்டீரியர் உள்ள சர்ஃபேஸ் எல்லாமே வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ். அதே அந்த கிளாவிக்கல் போனால் இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டீரியராக உள்ளது வந்துட்டு இது வந்து என்ன அப்படின்னா போஸ்டீரியர், இது வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இருக்குவா. இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்ல நம்ம வந்து 2 பார்த்தோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா கோனாய்ட் டியூபர்குள், இன்னொன்று வந்து ட்ரெபீசாய்ட் ரிட்ஜ். இந்த மாதிரி ஒரு பல்ல மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ட்ரெபீசாய்ட் ரிட்ஜ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ட்ரெபீசாய்ட் ரிட்ஜ். ஓகேவா? ட்ரெபீசாய்ட் ரிட்ஜ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு எலிவேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இது பேர் வந்து என்ன அப்படின்னா கோனாய்ட் டியூபர்குள். இது ரெண்டுமே வந்து இந்த லேட்டல் 1/3 ஃபீச்சர்ஸ் இருக்குவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியல் 1/3 ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மீடியல் 2/3 ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மீடியல் 2/3 வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து நல்லா ரவுண்டடாக வந்துட்டு இருக்கு, நல்லா ரவுண்டடாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து 4 சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து 4 சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன சர்ஃபேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்மூத்தாக வந்துருக்கு. போஸ்டீரியர் சர்ஃபேஸில் கான்கேவோ கான்வெக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு
இருக்காது, இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து சுப்பீரியர் சர்ஃபேஸ். இதோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா ரஃபா வந்துட்டு இருக்கு. ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது அதே போல நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அதோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஓவல் இம்ப்ரெஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் இம்ப்ரெஷன் வந்துட்டு இதோட மீடியல் 2/3 வந்துட்டு இருக்கு. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு மீடியல் 2/3 ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு இருக்கு, ஒரு ஓவல் இம்ப்ரெஷன் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம மீடியல் 2/3 நம்ம நோட் பண்ண வேண்டியது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா லேட்டல் ஹாஃப்ல இதோட அந்த மீடியல் 1/3 இது மீடியல் 2/3, இந்த மீடியல் 2/3 லேட்டல் ஹாஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூவ் வந்துட்டு இருக்கு. இந்த குரூவ் பேர் என்ன அப்படின்னா சப்க்ளேவியன் குரூவ். ஓகேவா. சப்க்ளேவியன் குரூவ் அப்படிங்கிற ஒரு குரூவ் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு மீடியல் அண்ட் லேட்டல் 2/3. ஓகேவா. ஸோ இது நம்ம ஃபீச்சர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஷாஃப்டை பத்தி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஷாஃப்ட்ல வந்து நமக்கு மீடியல் 1/3 அண்ட் லேட்டல் 2/3 பத்தி டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சின்ன டாபிக் தான் மீடியல் எண்ட் அண்ட் லேட்டல் எண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேவா. மீடியல் லேட்டல் எண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மீடியல் எண்டுங்கிறது நம்ம என்ன படிச்சோம், மீடியல் எண்டுங்கிறது மீடியல் சைடில் உள்ளது, இது வந்து மீடியல் எண்ட். அண்ட் லேட்டரில் உள்ளது இது வந்து லேட்டல் எண்ட். ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லேட்டல் இருந்து பார்க்கலாம். லேட்டல் எண்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து ஃபேஸஸ் டவுன்வர்டாக வந்து ஃபேஸஸ் வந்து ஆயிருக்கும், அதாவது கீழே பார்த்து வந்து ஃபேஸ் வந்து ஆயிருக்கும். அண்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அக்ரோமிக் ப்ராசஸோட ஆர்டிகுலேட் வந்து ஆகும். அக்ரோமிக் ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேப்புலா. இப்போ ஸ்கேப்புலாவில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஸ்கேப்புலாவில் வந்து நமக்கு அக்ரோமிக் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். அது கூட வந்து இது வந்து ஆர்டிகுலேட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, அதுக்குள்ளே வந்து இது ஜாயிண்ட் ஆகி இது வந்து அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் வந்து பண்ணும். ஓகேவா. இதுதான் வந்து நம்ம வந்து லேட்டில் என்ன படிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த மீடியல் எண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியல் எண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து குவாட்ராங்குலர் இல்லைன்னா குவாட்ரிலேட்டரல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து நமக்கு கிளாவிகுலர் நாட் அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா. இந்த கிளாவிகுலர் நாட்ச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஸ்டர்னம் வந்து இந்த மாதிரி சென்டராக வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இந்த ஸ்டர்னம் கூட நமக்கு வந்து ஆர்டிகுலேட் ஆகி நமக்கு ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் வந்து பண்ணும். ஸோ தட் வந்து இதெல்லாம் வந்துட்டு இதோட ஃபீச்சர்ஸ். ஓகேவா. ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், சைடு எலிமினேஷன் பார்த்தோம், எப்படி வந்து இந்த சைடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபீச்சர்ஸில் ஷாஃப்டை பார்த்தோம், மீடியல் எண்ட் அண்ட் லேட்டரில் வந்து பார்த்தோம். ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம 3Dயோட சேர்த்து வந்து படிக்கலாம். ஸோ அது நம்ம ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. இப்போ வந்து நம்ம 3D ஆஃப் கிளாவிக்கலில் வந்து 3D ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கலாம். ஓகேவா. கிளாவிக்கலை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கணும். இப்போ கிளாவிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு எலிமினேஷன் வந்து என்ன சொல்லி கொடுத்தேன், நம்ம மீடியல் எண்ட் வந்து கொஞ்சம் குவாட்ராங்கில் இந்த மாதிரி ரவுண்டடாக வந்துட்டு இருக்கும். இது லேட்டல் எண்ட் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்பையாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்கும். இப்படி தான் மீடியல் லேட்டல் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மீடியல் 2/3 வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸாக வந்துட்டு பிளேஸ் வந்து ஆயிருக்கும். இதே லேட்டரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேட்டல் 1/3 வந்து நமக்கு வந்து கான்கேவாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ தட் இந்த மாதிரி வச்சு நம்ம சைடு எலிமினேஷன் வந்து கண்டுபிடிச்சிடும். இப்போ இதே வந்து நம்ம ஆன்டீரியர் சர்ஃபேஸ்க்கும் அதாவது சுப்பீரியர் சர்ஃபேஸ்க்கும் நம்மளோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்க்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் வந்துட்டு இங்கே ஒரு குரூவ் இருக்கு இல்லையா, இந்த குரூவ் பேர் என்ன அப்படின்னா சப்க்ளேவியன் குரூவ். ஓகேவா. அந்த சப்க்ளேவியன் குரூவ் அப்படிங்கிறது இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். இதே வந்து நம்மளோட ஆன்டீரியர் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்க்ளேவியன் குரூவ் வந்துட்டு இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்து ரஃபாக தான் வந்துட்டு இருக்கும், இந்த குரூவ் வந்துட்டு இருக்காது. ஓகேவா. ஸோ தட் இதெல்லாம் வந்து படிச்சாச்சு. அண்ட் அது போக இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீடியலில் வந்து நம்ம என்ன படித்தோம், மீடியல் எண்ட் தனியாக படித்தோம் அண்ட் ஷாஃப்ட் தனியாக வந்து படித்தோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷாஃப்டர் வந்து நம்ம லேட்டல் 1/3 வந்து படித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மீடியல் 2/3 வந்து படித்தோம். லேட்டல் 1/3 மீடியல் 2/3 வந்து படித்தோம். இப்போ இந்த மீடியல் 2/3 வந்துட்டு நம்ம என்னென்ன படித்தோம், ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு 4 சர்ஃபேஸ் இருக்குன்னு படித்தோம். இது வந்து என்ன படித்தோம், ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கும். இது கான்கேவ் கான்வெக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இருக்காது படித்தோம். அண்ட் அது போக வந்துட்டு இதுக்கு வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் இன்னும் 2 சர்ஃபேஸ் இருக்குது. சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி மேலே உள்ளது, இது வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ். இதே இந்த கிளாவிக்கல் போனை வந்து இப்படி வந்து திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஓகேவா. இதான் வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் வந்துட்டு இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இதுதான் வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சப்க்ளேவியன் குரூவ். இந்த குரூப் பேர் வந்து நான் சொன்னேன், இது வந்து சப்க்ளேவியன் குரூவ், இது வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குல்ல, இந்த இம்ப்ரெஷன் பேர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா. ஸோ தட் இந்த லிகமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட்காக நமக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்துட்டு இருக்கு. இந்த இம்ப்ரெஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா காஸ்டல் டியூபராசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா. காஸ்டல் டியூபராசிட்டி அதாவது இந்த
காஸ்டல் டிபராசிட்டி அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இங்கே வந்துட்டு இருக்கும். அண்ட் அது போக வந்துட்டு இங்கே மீடியலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஓகேவா. இந்த ஸ்டர்னம் கூட வந்து ஆர்டிகுலேட் ஆகிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ இது வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். இதுதான் வந்துட்டு நமக்கு மீடியல் டூத்தரில் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அண்ட் அது போக வந்துட்டு நமக்கு லேட்டரல் டூத்தரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோனாய்ட் டியூபர்குல் அண்ட் ட்ரப்பீசியஸ் ரிட்ஜ் நம்ம 2 வந்து படித்தோம் ஓகேவா. இப்போ வந்து இந்த கிளாவிக்கல்ல இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராமினன்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம என்ன படித்தோம், கோனாய்ட் டியூபர்குல் ஓகேவா. அண்ட் அது போக நமக்கு இந்த மாதிரி போஸ்டீரியராக இந்த மாதிரி ஒரு ரிட்ஜ் வந்துட்டு இருக்கலாம், இது வந்து நம்ம என்ன படித்தோம், ட்ரப்பீசாய்ட் ரிட்ஜ் அப்படின்னு படித்தோம். இதுதான் வந்து போஸ்டீரியராக உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆன்டியராக வந்துட்டு நமக்கு லேட்டரல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கலை பற்றி நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா நம்ம மீடியல் எண்ட் அண்ட் லேட்டரல் எண்ட் வந்து நம்ம படிச்சிட்டோம். மீடியல் டூத்தர் லேட்டர் டூத்தர் ஆஃப் ஷாஃப்ட் வந்து படிச்சோம். இப்போ லேட்டரல் எண்ட் வந்து படிச்சோம்னா லேட்டரல் எண்ட் நமக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்கு. இது வந்து லேட்டர் எண்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் இந்த எண்டு தான் வந்து நம்ம அக்ரோமியம் ப்ராசஸோட இப்படி வந்து ஆர்டிகல் வந்து ஆகும். அண்ட் பாசிபிள் அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் வந்து என்ன காமிக்கேன் அப்படின்னா ஃபுல் ஸ்கெலிட்டனோட வீடியோ வந்து காமிக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஓகேவா. ஸோ தட் இங்கே வந்து அக்ரோமியம் ப்ராசஸ் வந்து ஆர்டிகல் வந்து ஆகும். இதுதான் வந்து லேட்டர் எண்ட் அண்ட் மீடியல் எண்ட் வந்து பார்த்தாச்சு ஓகேவா. இதுதான் வந்து டோட்டல் கிளாவிக்கல். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஹோல் ஸ்கெலிட்டனுமே வந்து படித்து ரைட் அண்ட் லெஃப்ட்டை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது படிக்கலாம். என்னென்ன ஜாயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கிளாவிக்கல் வந்துட்டு இருக்கு ஓகேவா. ரைட் சைடில் நமக்கு ரைட் கிளாவிக்கல் இருக்குது, லெஃப்ட் சைடில் நமக்கு லெஃப்ட் கிளாவிக்கல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2 கிளாவிக்கலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதோட சைட் டினமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஓகேவா. அதாவது இந்த கிளாவிக்கலோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்துட்டு இந்த கிளாவிக்கலோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட கான்வெக்சிட்டி தான் எப்பவுமே கீழே வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த கிளாவிக்கலை இந்த சைடு வந்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வருமா, வராது. இதே கிளாவிக்கல் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு சைடு இந்த கான்வெக்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், இந்த லேட்டர் மீடியல் எண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் சைடு எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே கம்பேர் பண்ணி வந்து படிங்க, அண்ட் ஈஸியாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படித்தோம், இதோட மீடியல் எண்டு வந்துட்டு இந்த ஸ்டர்னமோட ஆர்டிகுலேட் ஆகி நமக்கு வந்து ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் வந்து பண்ணும் ஓகேவா. ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் வந்து பண்ணும். இந்த ஸ்டர்னம் அதாவது மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கலும் இது வந்து ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது போக நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேட்டல் வந்து அக்ரோமியம் ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேப்புலா ஓகேவா. அக்ரோமியம் ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேப்புலா. இப்போ ஸ்கேப்புலாவில் பார்த்தீங்க இது வந்து கிளீனாய்ட் கேவிட்டி, ஸ்கேப்புலா போனும் நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் படிப்போம். அண்ட் இது வந்து கிளீனாய்ட் கேவிட்டி, கிளீனாய்ட் கேவிட்டிக்கு மேலே நமக்கு இங்கே வந்து அக்ரோமியம் ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேப்புலா வந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட சேர்ந்து நமக்கு வந்து இந்த கிளாவிக்கலோட லேட்டரில் இந்த அக்ரோமியம் ப்ராசஸ் சேர்த்து நமக்கு வந்து அக்ரோமியம் கிளாவிகுலர் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் வந்து பண்ணுது ஓகேவா. இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்.